கதிரவன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்புச் செய்திகள். எலபாத அலுத்கல பகுதியில் மூத்த சகோதரன் தனது இளைய சகோதரனை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு பதிவாகியுள்ளது. இச்சம்பவத்தில் அலுத்கல உடனேறி எல்ல பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மூத்த சகோதரருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதன் காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் இந்த கொலையை செய்த சந்தேக நபரான மூத்த சகோதரன் மனநல நோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதாக அவரது தாய் தெரிவித்துள்ளதுடன் சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பி சென்றுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் இரத்தினபுரி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்ய எலபாத போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலை மாவட்டம் வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதியில் ஓவா ஓயா பகுதியில் 2 லொரிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஓவா ஓயா போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது 2 லொரிகளிலும் பயணித்த இருவர் படுகாயமடைந்த நிலையில் தனமல்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அம்மாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊவா ஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் இலங்கை படகு ஒன்றை இந்திய கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் மீட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பெரிய தாளை பகுதியில் நடுக்கடலில் இலங்கை பைவர் படகு ஒன்று கவிழ்ந்த நிலையில் மிதந்துள்ளது. அப்பகுதிக்கு சென்ற மீனவர்கள் அந்த படகை மீட்டு கடற்கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். 30 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான அந்த படகில் இலங்கை அரசின் முத்திரை காணப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதன்போது தட்டார் மடம் போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த படகை ஆய்வு செய்ததுடன் இந்த படகு சட்ட விரோதமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக என்பது குறித்தும் விசாரணை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழுகங்கையின் எலுக்மண்டிய கரையில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் எங்கிரியா ரைக்கம்பத்த பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 2ஆம் தேதி முதல் இவர் காணாமல் போயிருந்த நிலையில் அவரது சகோதரர் எங்கிரிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார். குறித்த இளம்பெண் மார்ச் 2ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் எங்கிரியா பல்பொருள் அங்காடியில் பணி முடித்து வெளியேறிய பின்னர் காணாமல் போயிருந்தார். போலீஸ் விசாரணையில் பெண்ணுடன் தொடர்பில் இருந்த ஹல்வத்துர பகுதியைச் சேர்ந்த 30 வயது ஆசிரியர் ஒருவரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அவர் மார்ச் 2ஆம் தேதி குறித்த இளம்பெண் தனக்கு 2 முறை தொலைபேசியில் அழைத்ததாகவும் அதன் பின்னர் எந்த தகவலும் இல்லை என்று கூறியுள்ளார். ஆனால் பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட அதே நாளில் அந்த ஆசிரியரும் கல்வத்துறவில் உள்ள வீடொன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக புலத் சிங்கள மற்றும் எங்கிரிய போலீசார் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பூந்தொட்டியை மிதித்ததற்காக தனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக இலங்கை பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் கடந்த ஆண்டு மகளிர் தினத்தன்று பொல்துவ சந்திப்பில் நடைபெற்ற போராட்டத்தை நினைவு கூர்ந்தபோது இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் மார்ச் 8ஆம் தேதி எனக்கு நினைவிருக்கிறது. அன்று பொல்துவில் நடந்த போராட்டத்தின் போது எங்குள்ள பெண் எம்பிக்கள் உட்பட எங்கள் பெண் எம்பிக்கள் நீர்த்தாரைகளால் தாக்கப்பட்டனர். தண்ணீர் தாக்குதலுக்கு ஆளான பிறகு அன்று நான் பாராளுமன்றத்துக்கு வந்தேன். பூந்தொட்டிகளை மிதித்ததற்காக எங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இன்னும் விசாரிக்கப்படுகிறது. நான் பிரதமராக இருந்தபோது கூட அதற்கு நான் பொறுப்பு கூற வேண்டியிருந்தது. அந்த போராட்டங்கள் வழியாகத்தான் நாங்கள் இங்கு வந்தோம் என்றும் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர்கள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். குறித்த அதிகாரிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக இதுவரை 88 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு 10 அரசியல் கட்சிகளும் 38 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளல் இம்மாதம் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு நிறைவடையும் எனவும் தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் மீதான உடல் ரீதியான தண்டனையை தடை செய்வதற்கான புதிய சட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் அனைத்து வகையான உடல் ரீதியான தண்டனைகளும் தடை செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களுக்கு செவி சாய்ப்பது மற்றும் அவர்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் அவர்களின் கருத்துக்களை வரவேற்பது போன்ற விதிமுறைகளும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அண்மையில் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களுக்கு பயன்படுத்துவதை தடை செய்து விசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கம்பகா கெந்திவிட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் 2 காயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி காயமடைந்த 2 கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக பல உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக சுமார் 4,50,000 பேர் தொழிலை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டின் தேங்காய்கள் கணிசமான பகுதிக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதனால் இது உள்நாட்டு தேங்காய் எண்ணெயின் உற்பத்திக்கு ஒரு தடையாக மாறியுள்ளது. இதற்கிடையில் தேங்காய் எண்ணெய் என்ற பெயரில் இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி எண்ணெய் அல்லது பிற எண்ணெய்களுக்கு வரி அறவிடப்படுவது இல்லை. ஆனால் உள்நாட்டு தேங்காய் எண்ணெய்க்கு 15% வரி செலுத்த வேண்டியிருப்பது நியாயமற்றது என தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்வரும் 8ஆம் அல்லது 9ஆம் மாதம் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். பிரதமரின் கூற்றுப்படி நாடாளுமன்றில் வரும் 9.8% பெண்களே இருப்பதாக அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். இதன்படி நாடாளுமன்றில் பெண்களின் எண்ணிக்கையை 10% மாற்றுவதாக கூறிய அவர் தான் பதவி விலகி அந்த பதவியை பெண்ணொருவருக்கு வழங்கப் போவதாக குறிப்பிட்டார். மேலும் பிரதமர் கருணி அமரசூரிய யாழ்ப்பாணத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சில பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மறந்துவிட்டதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களையும் கணக்கில் எடுத்தால் 10% தாண்டிவிடும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பில் மீண்டும் போலீசார் குடியிருப்பாளர்களின் விவரம் திரட்டுவதற்கான விண்ணப்ப படிவங்களை வீடு வீடாக சென்று வழங்கும் நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர். நேற்றைய தினம் போலீசார் இந்நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக நிலையில் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை தோற்றுவித்துள்ளது. 1865ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க போலீஸ் கட்டளை சட்டத்தின் 76ஆம் பிரிவுக்கமைய வீடுகளில் குடியிருப்பாளர்கள் மற்றும் தங்கியிருப்போரின் விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கான தலைப்பிலான இந்த விண்ணப்ப படிவம் மக்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி மட்டக்களப்பு நகரிலுள்ள பகுதிகளில் வீடு வீடாக போலீசார் சென்று வழங்கி வருகின்றனர். அதேவேளை கடந்த 2016ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு மீண்டும் போலீஸ் பதிவு நடவடிக்கை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக வாகனத்தில் ஏற்றப்பட்டிருந்த சுமார் 800 கிலோகிராம் கடல் அட்டைகளை இந்திய கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அத்துடன் சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. தூத்துக்குடி கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் புதுக்கோட்டை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஜோதி நகர் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு வாகனத்தை சோதனையிட்டுள்ளனர். அதில் பிளாஸ்டிக் பேன்கள் மற்றும் மூட்டைகளில் கடல் அட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த வாகனத்தில் இருந்த சுமார் 800 கிலோகிராம் கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக தெரசாபுரத்தை 38 வயதான ஒருவரையும் சுயத்தாரையை சேர்ந்த 47 வயதான ஒருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகள் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடா டொரண்டோவில் நகரில் உள்ள கேளிக்கை விடுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவம் டொரண்டோவின் ஸ்கார்பரோ நகரத்தில் உள்ள டவுன் சென்டரில் உள்ள கேளிக்கை விடுதியில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் அங்கு விரைந்த மீட்புப் படையினர் படுகாயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் சுமார் 12 பேருக்கு லேசானது முதல் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிய குற்றவாளி யார் என்று இன்னும்
அடையாளம் காணப்படாத நிலையில் அந்த குற்றவாளியை பிடிக்க அந்நாட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.